மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது கன்ஃபார்ம் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நான் கேரண்டி குடுக்குறேன். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது இப்போ உங்களுக்கு பேசிக்கா ஒண்ணுமே தெரியாட்டிலும் பரவால்ல. இப்போலேருந்து ஃப்ரெஷ்ஷாவே இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது பத்தி நிறைய பேர் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லப்போனா, இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க. இப்போ ஒரு வேளை நீங்க ஒரு பிகினர் அந்த சம்திங்ல இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. நீங்க ஒரு பிகினர். பட் இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி இல்ல. அவர் பார்த்தா முன்னாடி இருந்து இருக்காரு. நிறைய ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்டாக் வாங்கியிருக்காரு. நிறைய அனலைஸ் பண்ணுவாரு. அப்படி இப்படின்னு அவர் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் டேலண்டா இருக்காரு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர்ட்ட "டேய் மச்சான் எனக்கு இது பண்ணி குடுறா. எனக்கு வந்து இப்ப என்ன ஷேர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. நீ எனக்கு ஐடியா குடு. இல்லன்னா நான் உனக்கு காசு குடுக்குறேன். நீ எனக்கு வந்து அத இன்வெஸ்ட் பண்ணி குடேன்" அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ம். இதுதான் சொல்லப்போனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பிசினஸ் கான்செப்ட்டே. பேசிக் கான்செப்ட்டே இதுதான். அதாவது அதே மாரி நீங்க ஒரு காச குடுக்க தான் போறீங்க. நீங்க குடுக்குற காச அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க ஃபண்ட் மேனேஜர் அத வாங்கிட்டு, அத இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருக்கிற ரிட்டர்ன்ஸ உங்களுக்கு குடுப்பாரு. ஆனா, அதே நேரத்துல அவர் கமிஷன் எடுத்துப்பாரு. இதுதான். உங்க பணத்த நீங்க குடுத்து, அவர் இன்வெஸ்ட் பண்ணி அதுல கிடைக்கிற பணத்த அவர் கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? இது வந்து அவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். சரி, இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, அசெட் கிளாஸா அத பிரிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற காசு இப்போ நான் ரூ. 100 குடுக்குறேன்ப்பா அப்படின்னு இருக்கிறவங்க. இந்த ரூ. 100யும் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ வாங்குறதுலயே அந்த ரூ. 100யும் அதாவது ஒரே ஸ்டாக்ல வாங்க மாட்டாங்க. அந்த ரூ. 100 பிரிச்சு நிறைய ஸ்டாக்ஸ்ல மட்டுமே வாங்கக்கூடியதான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நிறையமா இருக்கும். பட் இருந்தாலும் ரிஸ்க்கும் கொஞ்சம் உண்டு. இதுக்கடுத்து டெப்ட் ஃபண்ட்ஸ். டெப்ட் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 100% பாண்ட்ஸ்ல மட்டும்தான். கடன் பத்திரங்கள். அதுல இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃப்டியா இருக்கும். அதே நேரத்துல ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஈக்விட்டி கம்பேர் பண்ணா அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் சேஃப்டி. ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஃபண்ட்ஸ்னே சொல்லுவோம். இந்த பேலன்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன? பேலன்ஸாக இருக்குன்னா ஒரு சமநிலையாக இருக்கதான்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பேலன்ஸ் ஃபண்ட்ஸ்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், டெப்ட் ஃபண்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே கலந்து செஞ்ச கலவை தான் நம்ம ஹைபிரிட். அதாவது 50% நீங்க 50% ஸ்டாக்ஸ், 50% பாண்ட்ஸ். அதாவது நீங்க 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா அதுல 50 ரூபாய் பிரிச்சு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 50 ரூபாய் பிரிச்சு பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு அதிகப்படியான ரிஸ்க்கும் இருக்காது, அதே மாதிரி அதிகப்படியான ரிட்டர்ன்ஸும் இருக்காது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா அது பேலன்ஸாக இருக்கும் அந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு 3 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னா என்ன, டெப்ட் ஃபண்ட்ஸ்னா என்ன, ஹைபிரிட்னா என்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கு. சரி, நான் இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பார்க்குறீங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சி வச்சுக்கிறோமே. இப்போ ஹெச்டிஎஃப்சி ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் அதில் கீழே பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆர் டிவிடெண்ட் இந்த மாதிரி போட்டிருக்கும். உங்களுக்கு இதுக்குள்ள அர்த்தம் தெரியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாருக்கும் தெரியாது. நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இப்போ டிவிடெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் டிவிடெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா, டிவிடெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு இருக்கவோ இல்லை 6 மாதத்துக்கு இருக்கவோ உங்களுக்கு பார்த்தோன்னா கிடைக்கிற டிவிடெண்ட்டே ஒரு கவுண்ட் ஆஃப் மணி வந்துக்கிட்டே உங்களுக்கு கையில் இருக்கும். உங்கள் கையில் அந்த பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் க்ரோத்தில் அந்த மாதிரி பணத்தை கண்ணில் கூட கட்ட மாட்டாங்க. அப்படியா, இது நல்லா இருக்க, மாதம் மாதம் நமக்கு பணம் வருமா, அப்போ நம்ம டிவிடெண்டே போட்டலாமே, இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கா நீங்கள் நினைக்க கூடாது. இப்போ ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்துல நீங்கள் க்ரோத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதா எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா க்ரோத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த டிவிடெண்டுக்கு வர பணத்தையும் திரும்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க புதுசாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் லாங் டைம் பார்க்கும்போது அது ஒரு காம்பவுண்டிங் க்ரோத்தை உருவாகி அது உங்களுக்கு பெரிய வகையான ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். பட் இருந்தாலும் டிவிடெண்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான இது பணம் வந்துடும். ஆனால் க்ரோத் அந்த அளவுக்கு இருக்காது. டிவிடெண்ட் மட்டும் தான் நீங்கள் இருக்க மாதிரி இருக்கும், க்ரோத் இருக்காது. ஸோ க்ரோத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது க்ரோத் வந்து பெட்டர்னே நான் சொல்லுவேன். ஸோ இப்போ போல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் ஈக்விட்டியாக, டெப்டாக, ஹைப்ரிடாக இங்கே செல் பண்ணுவீங்க. இதுக்கு அடுத்து என்னன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வேணுமா, க்ரோத் வேணுமாங்கிறது நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. இப்போ அடுத்து ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. என்னடா ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு தோணும். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ டெப்ட்னா டெப்டை மட்டும் பாண்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டினா இதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டாக்ஸில் மட்டும். அந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸுங்கிறது செக்டார்ஸ் நிறைய வகை இருக்கு. அதில் ஒரு வகை செக்டார் ஃபண்ட்ஸ். இப்போ செக்டார் ஃபண்ட்ஸுங்கிறது இப்போ உங்களுக்கு பேங்க் செக்டாரில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செக்டார் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்க சில செக்டார் ஃபண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார் இந்த மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் பேங்கிங் செக்டார் அதுக்கு நீங்கள் ஒரு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களோட 100 ரூபா பிரிச்சு ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் மற்றபடி வேற எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பேங்கிங் செக்டார்லேயே இருக்கக்கூடிய நிறைய வகையான பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நடக்கும்போது ஒருவேளை பேங்க் செக்டார் அடி வாங்குச்சுன்னா அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ கன்ஃபார்ம் அடி வாங்கும். இந்த கன்ஃபார்ம் லாஸ் ஆகும். இதே பேங்க் தூக்கி விடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு மேலே போகும். புரியுதா? செக்டார் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு அடுத்து ஒன்று இருக்கு. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இதுக்குள்ளே மோஸ்ட் பெஸ்ட் நான் சொல்லுவேன்.
லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுக்குற ரிட்டர்னை வேறு எந்த ஃபண்டுமே கொடுக்காது. அதுக்கு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்க 50 கம்பெனி அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு பெட்டர் இதுன்னு நான் சொல்லுவேன். லாங் டைம் கொடுக்கும்போது இது நிறைய கொடுக்கும். அதாவது இவங்க நிஃப்டியில் இருக்க 50 கம்பெனியையும் அடுத்து சென்செக்ஸில் இருக்க அந்த 30 கம்பெனியில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இண்டெக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் இந்த கம்பெனியோட பேர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அடுத்து ஃபண்ட் டு ஃபண்ட். இந்த ஃபண்ட் டு ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறீங்க, இப்போ மற்றவங்களாம் எப்படி ஒரு செக்டாரில் ஸ்பெசிஃபிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சில பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி இவங்க உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி இவங்க நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அதாட்டி இவங்க உங்கள் பணத்தை வாங்கி மற்ற ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அதுதான் ஃபண்ட் டு ஃபண்ட்ஸ். மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி. அதாவது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சிடி, சிபிஎஸ், டிபில்ஸ், ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இதில் அவ்வளோவா ரிட்டர்ன்ஸ்லாம் கிடைக்காது. நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். பட் அதை தவிர்த்து வேறு எதிர்பார்க்க முடியாது. ஃபாரின் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ். இந்த ஃபாரின் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் இந்தியாவில் நான் என்னப்பா அது இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதா என் பணம் உலகம் முழுக்க போகணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக இதில் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களோட பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபுல்லாமே இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஃபாரின், அதாவது யூகே, யூஎஸ் அந்த மாதிரி ஃபாரினில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் இன்டர்நேஷ்னல் ஃபாரின் ஃபண்ட்ஸ். இன்னும் கூட இருக்குது குளோபல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் ஃபண்ட்ஸ் எக்ஸெட்ரா. பட் இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் டைம் லென்த்தாக போகல. ஸோ நம்ம இதை கூட முடிச்சுக்கலாம். தட் பேசிக் ஒன்று தெரிஞ்ச மாதிரி தான் வச்சுக்கலாம். அடுத்து சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். சரிப்பா நான் இதை பார்த்துட்டேன், எனக்கு வந்து இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் வேணாம், நான் வந்து இப்போ லிக்விடிட்டி ஃபண்டில் எனக்கு வந்து க்ரோத் தேவை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி நான் வச்சுக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் அண்ட் க்ரோத் அதுமாதிரி போட்டிருப்பாங்க. ஸ்மால் கேப் அண்ட் க்ரோத் அதுமாதிரி இருக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இது என்னடா புதுசாக இருக்குது, நம்ம இதை பார்க்கலையே, ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இருக்குன்னா என்ன அப்படின்னு மாதிரி சந்தேகம் நிறைய வரும். அவங்களுக்காக சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நல்லா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்மால் கேப், மிட் கேப் என்னன்னா தெரியும். ஆனால் புதுசாக வர பிகினர்ஸுக்கு தெரியாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சு வச்சு பேசிக் தெரிஞ்சு வச்சுக்க நல்லதான். ஸோ அதனால் சொல்லிக்கிறேன், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட இது அளவு அப்படி சொல்லலாம். இப்போ லார்ஜ் கேப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 100 கம்பெனியை தான் லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த லார்ஜ் கேப் கம்பெனியை பார்த்தோன்னா ப்ளூ சிப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ சிப்ங்கிறது ஒரு போக்கர் கேமோட ஒரு இது. அதை பற்றி நம்ம அந்த சைட் நம்ம போக வேணாம். ஸோ நம்ம இதிலே இருக்கலாம். அதாட்டி சரி, இப்போ லார்ஜ் கேப் ஒரு கம்பெனியோட ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த லார்ஜ் கேப் கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20,000 கோடி இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனியை மட்டும்தான் நம்ம லார்ஜ் கேப் கம்பெனின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ சம்பாதிக்க அவங்க ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு ஓல்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் செமையாக இருக்கும், குட் ரெக்கார்ட்ஸாக இருக்கும். அதனால தான் இவங்க லார்ஜ் கேப் கம்பெனின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த லார்ஜ் கேப் கம்பெனியில் நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் உங்களுடைய மணி பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிட் கேப் கம்பெனிஸ். அடுத்து மிட் கேப் கம்பெனிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 101 அடுத்து 250 வரைக்கும் இருக்கக்கூடிய கம்பெனியை நம்ம மிட் கேப் கம்பெனின்னு சொல்லுவோம். இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5,000 கோடியிலேருந்து 2,000 கோடி, 20,000 கோடி, 5,000 கோடியிலேருந்து 20,000 கோடிக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஆனால் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல குட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே நல்ல கம்பெனிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன, லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். ரிஸ்க் அதிகம் சொல்ல முடியும். லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் கேப்பில் ரிஸ்க் ரொம்ப கம்மிங்கும் போது இது அதை விட கொஞ்சம் இது அதிகம் அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ அடுத்து ஸ்மால் கேப், குட்டி கம்பெனிஸ். அதாவது ரொம்ப ஸ்டார்ட் அப் கம்பெனி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க, அந்த லேஜில் இருக்குங்களா. அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்க 251க்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியுமே நம்ம ஸ்மால் கேப் கம்பெனி தான் சொல்லுவோம். இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5,000 கோடிக்கு கீழே, அதாவது 0லேருந்து 5,000 கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனி ஃபுல்லாக நம்ம வந்து மிட் கேப் கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனி தான் சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு வந்து அதிக ரிஸ்க் இருக்கும். அதாவது இந்த லார்ஜ் கேப், மிட் கேப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரிஸ்க் வந்து. அதே நேரத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமாக கிடைக்கும், ஆனால் ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம். அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும், லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜை பற்றி பார்த்தா நீங்கள் லார்ஜ் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை லார்ஜ் கேப் கம்பெனியில் தான் ஒரு வருஷத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது அடுத்த வருஷம் பார்க்கும்போது அது 1,07,000 ரூபாய் இருந்திருக்கும் நீங்கள் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அதே இது மிட் கேப் கம்பெனி அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க போது லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜில் அது பார்த்தீங்கன்னா 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 10% ரிட்டர்னுங்கும் போது அது பார்த்தீங்கன்னா 1,10,000 அந்த சம்திங்கில் இருக்கும். இதே ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற நேரத்தில் அது 14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அதாவது ரிஸ்க்கும் அதிகம், அதே நேரத்தில் ரிவார்டும் அதிகம், அந்த மாதிரி சொல்லலாம்.
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இடத்துல 14% இன்க்ரீஸ் ஆகி 1,14,000 உங்களுக்கு 14,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கும், அது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன வகை இருக்குது, இப்போ நம்ம எந்த மாதிரி தான் செல் பண்ணணும், நமக்கு இப்போ உங்களுக்கு என்ன தேவை, அப்படிங்க நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஷார்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை டிவிடெண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, இல்லைன்னா நான் ஒரு செக்டாருக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, இல்லை இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அது உங்களோட முடிவு. அது ஒவ்வொருத்தங்களும் டிஃபர் ஆகும், அது நீங்கள் தான் முடிவெடுத்தாகணும். அடுத்து சரி இப்போ உங்களுக்கு ஓகேப்பா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை போய் தெரிஞ்சிருச்சு, அதில் என்னென்ன வகை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, என்னோட கேப் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, என்னோட இதை நான் முடிவு பண்ணிட்டேன், நான் எனக்கு இதுதான் தேவைங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், சரி இன்வெஸ்ட் பண்ணணும்ல, அதை போய் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க வகை தான் சிப், எஸ்ஐபி அண்ட் ஒன் டைம். இதை நம்ம செப்பரேட்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த டைமுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு குழுது இன்வெஸ்ட் பண்ணுறது, சிப்னா என்ன, அதுக்கு அடுத்து ஒன் டைம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், அதே இடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ அது மாதிரி தேவை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் அதை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, டாடா, பை, see you.